இது ரவி பிரசாத்தோட வீடு தானே? பூ ரொம்ப நல்லா இருக்கு. தம்பி போய் பார்த்துட்டு வா. 1 மணி தானே கேட்டுச்சு. அப்ப நான் பொறுமையா போனா போதும் இல்லையா? போயிட்டு வா. அப்பா, ஏன்பா உன்னால பார்க்க முடியுதா? பார்க்க முடியுதா? பார்க்க முடியுதுப்பா, எல்லாத்தையும். அப்பா, டாக்டர், எல்லாமே. டாக்டர், உங்களுக்கு நன்றி சொல்ல என்ற வார்த்தை இல்லை. இட்ஸ் ஆல் ரைட். சிந்து எங்க? அவ வரலையா? அப்பா, சிந்து எங்க? என் கண்ணால நான் அவளை பார்க்கணும். எங்கப்பா? அவதான்ப்பா உன்னுடைய சிந்து. அவளுடைய கண்களாலதான் நீ இப்ப பார்த்துக்கிட்டு இருக்க. இதே கொலகாரம் தான் கன்னியாகுமரி சந்திரமோகனையும் சேத்தூர்ல இருந்த கிரீஸையும் கொண்டு இருக்கான். சங்கராபுரத்தில் இருந்த ஜோயி அப்படிங்கிற காலேஜ் ஸ்டூடெண்ட்டையும் சினிமா தியேட்டர்ல இருந்து லாட்ஜுக்கு கூட்டிக்கிட்டு போய் சுத்தியால அடிச்சு கொன்னதும் இவனே தான். சுத்தியால அடிச்சு கொல்றதுதான் குற்றவாளியோட பழக்கமே. அவன் தாக்குதல்ல இருந்து இதுவரைக்கும் யாருமே தப்பிச்சது இல்லைனாலும் இதுவரைக்கும் கிடைச்ச சாட்சியங்களை வச்சு குற்றவாளியோட முகத்தை நான் காட்டுறேன். இதோ பாருங்க.
இன்ஸ்பெக்டர், நான் என்னோட உயிரை கொடுத்தாவது இவனை நான் கண்டுபிடிப்பேன். என் தங்கச்சியை கொண்ட இந்த துஷ்டனை கண்டுபிடிக்காம நான் விடவே மாட்டேன். மிஸ்டர் ரவி பிரசாத், கவர்மெண்ட் இவன் தலைக்கு பரிசு அறிவிச்சிருக்கு. இவன் ஒரு பயங்கரமான கொலைகாரன். இவனை பிடிக்க நீங்க ஹெல்ப் பண்ணீங்கன்னா அது எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் இல்ல, அது இந்த ஊர் மக்களுக்கும் நீங்க செய்யக்கூடிய மிகப்பெரிய உதவியா இருக்கும். சார், உயிரை பணைய வச்சுனாலும் அந்த மனுஷ மிருகத்தை நான் பிடிப்பேன், நிச்சயமா. அப்புறம் இன்னொரு விஷயம், சிந்து கொலை செய்யப்பட்டதை பார்த்த ஒரே சாட்சி அந்த பையன் மட்டும்தான். அந்த பையனுக்கு தெரிஞ்ச யாரோ ஒருத்தர் தான் சிந்துவை கொலை பண்ணியிருக்காங்கன்னு நாங்க நினைக்கிறோம். அந்த சம்பவத்தில் ஏற்பட்ட ஷாக்னால அந்த பையனால பேச முடியாம போயிடுச்சு. அதனால கொலைகாரன் யாருன்னு தெரிஞ்சுக்க வாய்ப்பு இல்லாம போயிடுச்சு. நாம கேர்ஃபுல்லா இருக்கணும், இல்லைன்னா அந்த பையன் உயிருக்கு ஆபத்து ஏற்படும். தேங்க்யூ இன்ஸ்பெக்டர். அப்ப நான் வாங்க. இவர்தான் நான் சொன்ன பாலச்சந்திரன். ஓ, நான் சிந்துவோட சின்னன்னு. கோபால், ஆமாம், என் தங்கச்சியோட கண்ணை வச்சு பாலச்சந்திரன் எங்களை பார்க்க முடியுதா? எனக்கு எல்லாமே தெரியுது. இதுக்கு முன்னாடி நான் எனக்கு கண்ணு தெரியணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தது சிந்துவை பார்க்கணுன்றதுக்காக தான். ஆனா எனக்கு கண் இருந்த எந்த பயனும் இல்லை. இல்லப்பா, என் தங்கச்சியோட கண்களையாவது இதுக்கப்புறம் நாங்க பார்க்கலாம் இல்லையா? அவ செத்து போனாலும் என் தங்கச்சியோட கண்கள் உயிரோட தான் இருக்கு. பாலச்சந்தர் வருவாரான்னு என் தங்கச்சி உனக்காக காத்துட்டு இருக்கா போல. என்னோட சிந்துவை விட்டு நான் பிரிஞ்சு போய் ஒவ்வொரு நிமிஷமும் அவளை மட்டும்தான் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். என் தங்கச்சிக்காகத்தான் நான் வாழ்ந்துகிட்டு இருந்தேன். ஆனா எதுவுமே தெரியாத என் தங்கச்சியை கொன்னவன் யாரா இருந்தாலும் சரி, அவனை நாங்க கண்டுபிடிப்போம். முனேஷ், முனேஷ், ஏதாவது பேசுப்பா. அம்மா கிட்ட பேச மாட்டியா? பேசு தங்கம். நீ மருந்து குடிக்கிற டைம் ஆச்சு. அம்மா கொண்டு வர. இப்ப வர. பிரபா சிஸ்டர் இல்லையா? இல்ல. நீங்க யாரு? என்னோட பேரு கோபால். தெரிஞ்சிருச்சுங்க. நீங்க ஆமன் சிஸ்டர் தானே? ஆமா. பிரபா மோனிஷை கூட்டிட்டு ஊருக்கு போயிருக்காளே. எப்ப போனாங்க? காலையில 9 மணி வண்டிக்கு. அட கோபால், உள்ள வாங்க. இல்ல சிஸ்டர், நான் உடனே அவங்களை பார்க்கணும். பாவுவோட உயிர் ஆபத்துல இருக்கு. கடவுளே. இல்ல கோபால், நான் கும்பிடுற கடவுளுக்கு சக்தி இருந்தா மோனிஷுக்கு எந்த ஆபத்தும் வராது. வர சிஸ்டர். மோனிஷ், மோனிஷ், எங்க இருக்கப்பா? மோனிஷ், 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 தங்கம், எங்க இருக்கப்பா? மோனிஷ், செல்லம், மோனிஷ், எங்க இருக்கப்பா? செல்லம், என்ன
என்னாச்சு? மோனிஷ காணுங்க. வராண்டால நின்னுட்டு இருந்தா மருந்து எடுத்துட்டு வரதுக்குள்ள காணாம போயிட்டான். நீங்க கவலைப்படாதீங்க, நான் அவனை கண்டுபிடிச்சிட்டு நானும் வரேன். நீங்க வீட்டுக்கு போங்க. நீ சொல்றத கேளுங்க. நீ அமைதியா இருமா, நான் மறுபடியும் போய் தேடிட்டு வரேன். இவனை எங்க பார்த்த? அந்த காட்டுக்கு பக்கத்துல மயங்கி கிடந்தான். டேய், நீ எங்கடா போயிட்ட? ரொம்ப நன்றி. இங்க பாருமா, பாபு வந்துட்டான். ஐயோ, எங்கடா போன?